இந்த தவ காலத்தில் எங்களோடு பயணம் செய்யும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை தோபித்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தை. மகனே, உன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை நினை. பாவம் செய்யவும் அவருடைய கட்டளைகளை மீறவும் ஒரு காலும் விரும்பாதே. உன் வாழ்நாள் முழுவதும் நீதியை கடைப்பிடி, அநீதியின் வழிகளில் செல்லாதே என்று தந்தை தோபித்து தன் மகனுக்கு அறிவுரை சொல்வதாக இந்த இறை வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. எப்படி வாழ்ந்தால் தன் மகன் வாழ்நாள் முழுவதும் ஆசி பெற்ற மகனாக வாழ்வான் என்று சொல்லி மகனுக்கு அறிவுரை கூறும் ஒரு தந்தையை இங்கு நாம் பார்க்கிறோம். எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்று சொல்லி தந்தை மகனுக்கு அறிவுரை கூறுவதை இங்கு நாம் பார்க்கிறோம். சூசனாவின் பெற்றோர்கள் நேர்மையாளர்களாய் இருந்ததால் தங்கள் மகள் சூசனாவுக்கு கடவுளின் கட்டளைகளை எடுத்துச் சொல்லி தங்கள் மகள் சூசனா கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து வாழ அந்த மகளை பயிற்றுவித்தார்கள் என்று தானியேல் இணைப்புகள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. சூசனாவின் பெற்றோர்கள் சூசனாவை கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து வாழும்படியாக அந்த மகளை பயிற்றுவித்து வந்ததால் சூசனா இறுதி மூச்சு வரையிலும் கடவுளுக்கு உகந்த மகளாக, கடவுள் பார்வையில் நேர்மையான ஒரு மகளாக வாழ்ந்ததாக சூசனாவின் வாழ்க்கை வரலாறு நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம்மில் எத்துணை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் இறை அன்பிலும் இறை பற்றிலும் இறை பக்தியிலும் வாழும்படியாக வளர்த்து வருகிறோம். இன்று நம்மில் எத்தனை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கடவுளை பற்றி கடவுளின் கட்டளைகளை எடுத்துச் சொல்லி அந்த கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து வாழும்படியாக அவர்களை பயிற்றுவித்து வருகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பிள்ளைகள் கடவுள் நமக்கு கொடுத்த செல்வம் என்றும் கடவுள் நமக்கு கொடுத்த பரிசில் என்றும் திரு பாடல்கள் 127ஆம் அதிகாரம் 3ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இன்றைய தலைமுறையின் பிள்ளைகளை நாம் சரியான பாதையில் நடத்தி செல்லவில்லை என்று சொன்னால், நம்முடைய தவறான வழி நடத்துதலால் நம் பிள்ளைகள் தடம் மாறி தவறான வாழ்க்கை வாழ்ந்து தங்கள் ஆத்மத்துக்கு கேடு விளைவித்துக் கொள்வார்கள் என்று சொன்னால், அதற்காக கடவுளிடம் நாம் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் என்பதை மறந்து விட வேண்டாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மிடம் ஒப்படைத்த பிள்ளைகளை நேர்மையான பாதையில் வழி நடத்தி சென்று அவர்களை மீண்டும் அவர் கரத்தில் ஒப்படைப்போம் என்ற நம்பிக்கையில் தான் கடவுள் நம்மிடம் பிள்ளைகளை ஒப்படைத்திருக்கிறார் என்பதை மறந்து விட வேண்டாம். எனவே சூசனாவின் பெற்றோர்களை போல் தந்தை தோபித்தை போல் கடவுளை பற்றியும் கடவுள் அன்பை பற்றியும் கடவுளின் கட்டளைகளை பற்றியும் நம் பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்லி நம் பிள்ளைகள் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து வாழும்படியாக நாம் அவர்களை வளர்ப்போம். அப்பொழுது நாம் மட்டுமல்ல, நாமும் நமது பிள்ளைகளும் இந்த உலக வாழ்வின் முடிவில் விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்வோம். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, நீர் எம்மிடம் ஒப்படைத்த பிள்ளைகளை உமக்கு உகந்த பாதையில் வழி நடத்தி சென்று அவர்களை மீண்டும் உமது கரத்தில் நாங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்றுதான் எங்களை நம்பி எங்கள் கரத்தில் எங்கள் பிள்ளைகளை ஒப்படைத்தீர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அப்பா பிதாவே, வரப்போகிற நாட்களில் உம்மை பற்றியும் உம் மகன் இயேசுவை பற்றியும் உங்கள் அன்பை பற்றியும் உங்கள் கட்டளைகளை குறித்தும் எங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்லி எங்கள் பிள்ளைகள் உம்முடைய கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து வாழும்படியாக நாங்கள் செயல்படும் போது, அப்பா பிதாவே,
எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் இம்மையிலும் மறுமையிலும் தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.